ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்கள் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிரியமுள்ள தெய்வ ஜனமே, இந்த நாளிலும் என்னோடு கூட சேர்ந்து வேதாகமத்தை வாசித்து தியானிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசித்து தியானிக்க அன்போடு கூட அழைக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்றார். எனக்கு பிரியமுள்ள தெய்வ ஜனமே, இந்த நாளிலும் கடந்த காலத்திலே உங்கள் பெயர் கெட்டு போயிருந்தால், உங்கள் பணியிடத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தேவ ஆலயத்திலே அல்லது பொது இடங்களிலே உங்கள் பெயர் வழக்குகள், தவறான புரிதல்கள் அல்லது அவமானங்களிலே இழக்கப்பட்டு அதன் காரணமாக நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு ஒதுங்கி தள்ளப்பட்டிருந்தால், எனக்கு பிரியமுள்ள தேவச்சனமே, இந்த புதிய வருஷத்துக்குள்ளே கடந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை தேர்ந்தெடுத்து நான் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கூறுகிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு காலத்திலே வெட்கத்திலே தலைகுனிந்த அதே இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவாராக. அவர் உங்களை வேறொரு இடத்திற்கு அழைத்து சென்று உங்களை உயர்த்துகிறார் என்றால் அதனுடைய சிறப்பு வாய்ந்ததாக தெரியவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு காலத்திலே அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலே அவர் உங்களை மீட்டெடுக்கும் பொழுது அது ஒரு சக்தி வாய்ந்த சாட்சியமாக இருக்கும். எனக்கு பிரியமுள்ள தேவஜனமே, அந்த இடத்திலேயே கர்த்தர் உங்களை மாற்றுவார். பலருக்கு உங்களை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஒரு காலத்தில் உங்களை இழிவாக பார்த்தவர்கள் உங்களை ஆச்சரியத்துடன் பார்ப்பார்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே குறிப்பிடத்தக்க ஒன்றை செய்வார். இது அவருடைய உத்தரவாதம். இன்று வரை என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, நான் எதையும் சாதிக்கவில்லை என்று நீங்கள் கூறியிருக்கலாம். ஆனால் எனக்கு பிரியமுள்ள தேவஜனமே, உங்கள் மூலம் அவர் பெரிய காரியங்களை சாதிப்பார் என்று ஆண்டவர் இந்த நாளிலே கூறுகிறார். புதிய திட்டங்கள், புதிய பொறுப்புகள் மற்றும் புதிய சாதனைகளை அவர் உங்களிடம் இந்த நாளிலே ஒப்படைப்பார். பலரை விளக்க வைக்கும் விஷயங்கள் ஆன்மீக பார்வை மூலம் கர்த்தர் உங்கள் மூலம் முக்கியமான காரியங்களை முடிப்பார் என்பதை மாத்திரம் நீங்கள் விசுவாசிங்கள். எனவே அவரை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதமாக நிச்சயமாகவே மாற்றுவார். ஆகவே தான் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி உலக வாழ்விலே பற்பல ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையா இருக்கிறது. குழந்தை பிறந்த பிறகு அதன் வளர்ச்சியிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவையா இருக்கிறது. அறிவில் தேவையா இருக்கிறது. அது போன்று ஏற்ற சமயத்திலே நம்முடைய திருமண வாழ்வோ நல்ல வேலையோ போன்ற பலவிதமான ஆசீர்வாதங்களுக்கும் மிகவும் தேவையானவைகள். நீங்களும் கூட பற்பல தேவைகளினால் உண்டான நெருக்கங்களினாலும் நான் என்ன செய்வேன், இந்த உலகத்தில் எப்படி வாழ்வேன் என்று மனதிற்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட பயங்கரமான தேவைகள் நிறைந்த சூழ்நிலைகளே கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ அவர் ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன் என்று சொல்லி 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஐஸ்வர்யம் என்ற சொல்லில் இந்த மேற்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கிறது. நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், கேட்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அப்பொழுது நாம் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான அளவிலே ஐஸ்வர்யம் கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தான் ஏசாயா 44:3ஆம் வசனத்திலே தாக உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் நான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றார். இந்த உலகத்திலே ஆண்டவரை அதிகமாக அறியாத மக்கள் பல்வேறு காரியங்களிலே தாகமாயிருக்கிறார்கள். அது கிடைக்காத போது எரிச்சல் அடைகிறார்கள். கிடைக்க பெற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினாக உலக வாழ்க்கையின் காரியங்களிலே மட்டுமல்ல, ஆவிக்குரிய பரலோகத்துக்குரிய காரியங்களிலும் கூட தாகமாய் வாஞ்சையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நாம் விரும்புவதற்கும் அதிகமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 42:1ஆம் வசனத்திலே பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளையே நீங்கள் நாடி தேடி ஆண்டவரிடத்திலே தாகத்தோடு வாஞ்சையோடு கேட்பீர்களானால் அவை எல்லாவற்றையும் அவர் அருளி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேளையிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு பிரியமுள்ள தேவஜனமே, கர்த்தர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் அவருடைய சமூகத்திலே தாகத்தோடு அவருடைய சமூகத்திலே நாம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய சன்னிதானத்திலே வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம்
ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட நம்முடைய வேதனையை அவர் கூட்டாதபடி காப்பார். இரண்டாவதாக எனக்கு பிரியமுள்ள தேவச்சனமே, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் படியாக உண்மை தரும் ஆசீர்வாதம் எது என்றால், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய பேரை தேவன் பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய சமூகத்திலே உண்மையுள்ள மனுஷர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்பும் ஒரு நற்குணம் எது என்றால் உண்மை. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம் பிதாவுக்கு உண்மையுள்ளவராய் வாழ்ந்து காண்பித்தார். ஆகவே நம்மிடமிருந்து அவர் எதிர்பார்ப்பதும் உண்மையுள்ள வாழ்க்கையே. அவ்வாறு நம் அனுதின வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் உண்மையாய் கடைபிடிக்க ஆண்டவருடைய உதவியை நாம் நாடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வதோடு கூட அதன் மித்தம் நம்மை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். அவரை தேடுவதில் உண்மை, அவரை தொழுது கொள்வதிலே உண்மை, அவர் மீது அன்பு கூறுவதிலே உண்மை, அவருக்கு பிரியமான வழிகளிலே நடப்பதிலே உண்மை என்று ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜாக்கிரதையுடன் நடக்கும் பொழுது இந்த மேற்கொண்ட வாக்குத்தத்தத்தின்படியே நிச்சயமாகவே ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். ஆகவே எனக்கு பிரியமுள்ள தேவச்சனமே, தாகமுள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிற தேவன், உண்மையுள்ள மனுஷன் மீது அவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமுள்ள தேவச்சனமே, அவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளையும் துன்பங்களையும் தேவைகளையும் நெருக்கங்களையும் மனுஷர்களால் நாம் நிந்திக்கப்படுவதையும் புறக்கணிக்கப்படுவதையும் தேவனுடைய சன்னிதானத்திலே வைத்து அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற சஞ்சலங்களையும் தவிப்புகளையும் எடுத்து போட்டு தேவ சமாதானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ரோமர் 16:20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு பிரியமுள்ள தேவஜனமே, இந்த நாளிலும் அவர் நமக்கு சமாதானத்தை அருளுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். சங்கீதம் 29:11ஆம் வசனத்தின் படியாக கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த புதிய மாதத்தின் துவக்கத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்றெல்லாம் கலக்கத்தோடு கூட நாம் ஒருவேளை இந்த மாதத்தை ஆரம்பிக்கலாமா? ஆனால் இந்த வேத வசனத்தின் படியாக கர்த்தர் உங்களை சகல விதத்திலும் பலப்படுத்துவாராக, உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே எனக்கு பிரியமுள்ள தேவச்சனமே, இதை எண்ணி சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன நேரிட்டாலும் இந்த மாதம் முழுவதும் அவரே பொறுப்பெடுத்து எல்லாவற்றையும் தமது தெய்வீக சமாதானத்தை அருளி செய்வார். இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சமாதானத்தின் தேவனை உங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்குள் உங்களை விட்டுக்குள் வாசம் செய்வாரானால் மட்டுமே இந்த ஆசீர்வாதத்தை உங்களால் பெற்று அனுபவிக்க முடியும் என்பதை மறந்து போகாதீர்கள். உங்கள் உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் இயேசு இருக்கிறாரா என்பதை யோசித்து பார்த்து உடனடியாக அவரோடு கூட பேசுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். உடனே அவருடைய சமூகம் உங்களை நிரப்புவதை நீங்கள் உணரலாம். அவருக்கு பிரியமில்லாத எல்லாவித தீமையான காரியங்களையும் உங்கள் வாழ்விலிருந்து தூக்கி எறிங்கள். அப்பொழுது மட்டுமே இந்த மேலான ஆசீர்வாதத்தை இன்றும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எனக்கு பிரியமுள்ள தேவச்சனமே, இந்த நாளிலே அவர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனுடைய சமூகத்திலே தாகத்தோடு கூட நாம் அவருடைய சன்னிதானத்திலே வந்து தாகத்தோடு நாம் அவரை கேட்கும் பொழுது உண்மையும் உள்ள மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனுடைய சமூகத்திலே உண்மை உள்ளவர்களாய் அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை எடுத்து போடுவா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட வேதனையை அவர் கூட்டுகிற தேவன் அல்ல. ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நாளிலும் நீங்களும் நானும் அவருடைய சமூகத்திலே வந்து அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய சமூகத்திலே கேட்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரு பிடிவாதமான முரட்டு குணமுள்ள ஒரு சிறு பிள்ளை இருந்தாலாம்
சிறு வயதிலேயே தான் நினைத்த வழியிலே சென்றாலாம். ஒரு நாள் ஒரு பெரிய விபத்திலே அகப்பட்டு ஆயுள் முழுவதும் நொண்டியாய் இருக்க வேண்டிய நிலை உருவானதாம். அது இன்னும் அவளை முரட்டு குணம் உள்ளவளாக்கியதாம். ஒரு நாள் அவளை சந்திக்க ஒரு ஊழியர் வந்தாராம். அவள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஒரு கதையை சொன்னாராம். ஆதியிலே பூமி சமமான புல்வெளியாக இருந்தது. அதில் நடந்த எஜமான் புல்வெளியிடம், உன்னில் என் பூக்கள் இல்லை என விளம்பினாராம். புல்வெளி பதிலாக, என்னிடம் விதைகள் இல்லை என்றதாம். பின்பு அவர் பறவைகளிடம் பேசினாராம். அவைகள் சகலவித பூ விதைகளையும் தூவியதாம். விரைவில் கல் வாழை, காட்டு செவ்வந்தி போன்ற ஒரு சில மலர்கள் பூத்ததாம். எஜமான் புல்வெளியிடம், அதிக மனம் தரும் செடிகள் எங்கே என்றாராம். புல்வெளி துயர குரலிலே, எஜமான், என்னால் அந்த பூச்செடிகளை காப்பாற்ற முடியவில்லை. அவைகள் மேலோட்டமாக முளைப்பதினால் கடுங்காற்று வீசிது, உடனே அவைகள் பறந்து போகின்றது என்றதாம். எஜமான் பூமிக்கு கட்டளையிட்டாராம். பூமி அதிர்ந்ததாம். புல்வெளியின் இதயத்தை பிளந்ததாம். புல்வெளி வேதனையால் முனகியதாம், காயத்தால் வருந்தியதாம். பின் அந்த பிளவுண்ட நதி பாய்ந்ததாம். பறவைகள் மீண்டும் விதைகளை தூவியதாம். மீண்டும் பூச்செடிகள் முளைந்ததாம். அப்பொழுது கடும் காற்றடித்தாலும் அசைக்க முடியாத அளவிற்கு அவற்றின் வேர்களை ஆழமாக விட முடிந்ததாம். சில நாட்களிலே ஆயிரக்கணக்கான பூக்கள் பூத்து குலுங்கியதாம். எஜமான் இன்புற்று அங்கு இளைப்பாறினாராம் என்ற கதையை கூறி பின் அந்த ஊழியர் ஒரு வசனத்தை வாசித்தாராம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தின் படியாக அதில் ஆவின் கனி என வரும் இடத்திலே பூ என வாசித்து, பின்பு சாந்தம், நீடிய பொறுமை போன்ற பூக்கள் பிளவில் தான் செழித்து வளர முடியும் என்றாராம். அந்த சிறுமியும் தன்னுடைய துன்பத்திலே அப்படிப்பட்ட பூக்கள் பூக்க தேவனிடம் தன்னை அர்ப்பணித்தாலாம். கடினமான நிலத்திலே புல் பூண்டுகள் கூட முளைப்பதில்லை. அதுபோல கடின இருதயத்திலிருந்து எந்த நற்சுபாவங்களும் வெளிப்பட முடிவதில்லை. ஆகவே எனக்கு பிரியமுள்ள தேவச்சனமே, நம்முடைய சுபாவம் எப்படியாக இருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அதை எடுத்து போடுவோமாக. துன்பத்தின் நடுவிலே, வேதனையின் நடுவிலே, துக்கத்தின் நடுவிலே, பற்றாக்குறையின் நடுவிலே, மனுஷர்களால் நிந்திக்கப்பட்ட நடுவிலே, மறக்கடிக்கப்பட்ட நிலைமையிலே, வருத்தப்பட்டுகிற நிலைமையிலே நீங்கள் நிற்பீர்கள். ஆனால் தேவனை நோக்கி பாருங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவர். அவர் வாக்கு மாறாத தேவன். நிச்சயமாகவே எந்த இடத்திலே நீங்கள் தலைகுனியப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, கர்த்தர் அந்த இடத்திலே உங்கள் தலையை உயர்த்துவார். நம்முடன் கைகோர்த்து அன்பு காட்டியவர்கள் நம்மை கைவிடலாம். சிலுவையிலே கரமிரித்து அன்பு கூர்ந்தவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் நம்பியிருந்த நம் தேவன் நம்மை கைவிட்டார் என்று பரியாசம் செய்கிறார்களோ, இந்த நாளிலும் கலங்காதிருங்கள். கர்த்தர் நம் வாழ்விலே கிருபை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் கிருபை நம்மோடு இருப்பதால் நாம் தலைகுனிவதில்லை. அவர் நம்மை காக்கிற தேவன். நம்மால் முடியாததை நமக்காக செய்து முடித்து நம்மை பரியாசம் செய்தார் முன்பாக நம் தலையை உயர்த்துகிறவர். அவர் கரம் நம்மோடு இருக்கும். அவர் நாமத்தினால் நம் கொம்பு உயரும். நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பேரை அவர் பெருமைப்படுத்துவாராக. தேங்க்யூ வெரி மச் ஆல். காட் பிளஸ் யூ.